எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த பட்டாசெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்கே கொளுத்துற பட்டாசெல்லாம் வேஸ்ட்டு. இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, அதில் ஹீரோயின் வந்து தனுஷை ஒரு முத்த கொடுக்குறாங்கல்ல, பார்த்து அது எவ்வளோ சந்தோஷமாக, அது குட்டியாக இருக்கும். அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் மேலே வரும்போதே சொன்னார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க, கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம். மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா, அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னால் கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தனுஷ்கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான, வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ். அதை நான் உண்மையிலே ரொம்ப ரசிக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, நான் அவரை பற்றி சொன்னது. நான் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 35 வருஷத்தில் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4-5 பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதி எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியாக எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும். அந்த மாதிரி என்னுடைய 1000ல் ஒருவன் மிஸ்டர் செல்வராகவனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசித்தேன். அதுக்கு அடுத்தபடியாக அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி. நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது சொன்னேன், தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில் கை வச்சாருன்ட்டு. அதை நான் வந்து ரொம்ப செல்லமாக, அதாவது என்னென்னா, அவர் மேடையில் பேசும்போது சொன்னார், பார்த்திபன்னா எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறீங்க இல்லையா, அதனால் நானும் வந்து இந்த பார்த்திபனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதை நான் ரொம்ப ரசித்தேன். தலையில் கை வச்சதை ரசித்தேன், டைலாக் இப்படி தான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன். முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது. அந்த ஷூட்டிங்குள்ளே அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு காதலி மாதிரி கவனிச்சிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி அவரோட பணிபுரிந்த இந்த படம். இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது அவரை பற்றி. சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது. இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல், அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க. அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்கள் வாங்க சார், என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வச்சேன். இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்கிட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார், அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு. ஆனால் நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவருடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. கோயம்புத்தூர்காரவங்களாம் சேர்ந்து இருந்துட்டால் கை தட்டலாங்களே, அவரும் கோயம்புத்தூர் தானே. நான் வந்து சத்யராஜ் சாரை வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பட் அவர் வில்லன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு. அதாவது இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்லை, அப்போவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பழகினார். அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி சொல்லணும். ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறதா சொல்கிறேன். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம், ஜெயம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே சார்.
ஆனால் நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ். சார் Okay, sir. இப்பயாச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வரலாமா சார்? அப்புறம் தான். ஓகே. சார் அப்ப மொத்தமும் நானே கேட்கிறேன் சார். இட்லி கடை சார். இட்லி கடை. ஆமா. இட்லி கடை. இட்லிக்கு தினுசு தினுசாக செய்வாங்க சட்னி. இட்லிக்கு தினுசு தினுசாக செய்வாங்க சட்னி. இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி. ஏனுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைங்க ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க, மாதத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறதுங்க, வெளியில் வரையில் பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டமுங்க. ஆனால் என்னடா நம்ம ஊரில் இப்படி கூட்டம் வராது நம்மளை பார்க்கறக்கு. வெளியூர்னாலும் கூட ஓகேன்னு போனாங்க, நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வையை போத்துனாங்க. அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பாக உங்களுக்கு ஒரு சால்வையை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ, இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ, அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களையெல்லாம் வளர்த்து வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை நல்லபடியாக நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்கிறேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்தில் வந்து அவர் கூடையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஆனால் சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துனுங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கிளப்பி போகுதுங்க, அது மட்டும் கண்டிப்பாக தெரியுதுங்க. ஏன்னாங்க சமீப காலத்தில் எத்தனை ட்ரெய்லர் பார்த்துருக்குறோமுங்க, எல்லாம் டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க. இதில் பாருங்க, இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தில் சிரிக்கோன்னு நினச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கணுங்க. அழுகாட்சி வரோன்னு நினச்சி காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க. எகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினச்சா கை தட்டணுங்க. அதுக்கு பேர் தானுங்க சினிமா, அதுதானுங்க இட்லி கடை. ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க, ஆகாஷ் ஸ்ரேயாஸ். அவங்க மூஞ்சி பாருங்க, இப்போவே கணக்கு போடுறாங்க, அள்ளன்னு அள்ள போகிறாங்க காசை, பின்னு பின்னு பின்ன போகிறாங்க, செமையாக கல்லா கட்டு போகிறாங்க. அது அவங்க முகத்துலேயே தெரியுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு யார் மியூசிக் யாருங்க, ஜிவி பிரகாஷுகோ. எப்படி இருக்கா ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க. ஆனால் பாருங்க, நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டோம்னாங்க, இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி 10 மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்திபனுக்கு இருக்குதுங்க. லொல்லு பேசும்போது கேட்டீங்களுங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனும் போயிருக்கிறோம். அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். தம்பி பார்த்திபன் விட்டு கேட்குறேன், ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகி போய்ங்களா அப்படிங்கிற. கண்டிப்பாக ஆகி போயிடும் சார். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார். கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகும் சார். நீங்கள் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனீங்கனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆக போய் சார் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கொழுப்பு தானுங்க. பேக் சீட்டில் உட்காந்துட்டு போனால் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா? ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும் இல்லை. எனக்கு பார்த்தவன் பானட் மேலே உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன். பானட் மேலே உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக முடியாதுங்க, மேலே தானுங்க போக முடியும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க, தேசிய விருது வாங்கியாச்சு. தெலுங்கு சினிமாவில் பட்டையை கிளப்புறாரு, இந்திய சினிமாவில் பட்டையை கிளப்புறாரு, ஹாலிவுட்லேயும் பட்டையை கிளப்புறாருங்க. ஆனால் நம்ம ஊருக்காரங்க எப்படின்னாங்க, கோயம்புத்தூர்காரங்க போய் பெருசாக கான்வென்ட்லாம் படிச்சுட்டு வருவாங்க. இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்டுருக்குறீங்களா? இங்கிலீஷுங்க எங்கள் ஊருக்காரர் பேசுவாங்க. மச்சான் எஸ்டர்டே ஐ கேமுங்க மச்சான், ஐ வாண்ட் டு see youங்க மச்சான். எஸ்டர்டேங்க ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க. I am waiting for such a long time, but you were never turned up. Then I don't know what to do. Then I came back.
ஐ வெண்டாருங்க அந்த அத்தை கேமி இட்லி சூப்பருங்க, ஃபேண்டாஸ்டிக்ங்க. இப்படி இங்கிலீஷே இவ்வளவு இங்கிலீஷே மரியாதையா பேசுகிற ஆளுங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க தான். எனக்கு என்ன சந்தோஷம்னாங்க, இப்போ இவ்வளோ ஒரு அருமையான படத்தோட ட்ரெய்லரை நியாயப்படி சென்னையில் தானுங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தம்பி தனுஷு நம்ம கோயம்புத்தூர் மேலே ஸ்பெஷலாக ஒரு பாசத்தை வச்சுட்டு கோயம்புத்தூரில் கொண்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. தனுஷு ரொம்ப தேங்க்ஸ். கோ கான்சர்ட்டுக்கு உங்களெல்லாம் பார்த்தது, திருப்பி உங்களை பார்க்கறது பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஸோ இத்தனை பேர் வந்து, இத்தனை ஃபேன்ஸ் வந்து கூடியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இட்லி கடை டீமுக்காக, தனுஷ் சாருக்காக, எங்கள் மொத்த டீமுக்காக. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் பார்த்தது. தேங்க்யூ ஸோ மச். இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு ஃபிலிமு, நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்டிஸ்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்தோனி தாசன் மாதிரி, புஷ்பானம் குப்புசாமி மாதிரி அழகான குரல்களை வந்து நாங்கள் மண்ணிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும். அண்ட் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். தேங்க்ஸ் டு ஆல் த டீம், உண்டபா ஃபிலிம்ஸ், ஸ்ரேயஸ், ஆகாஷ், டான் பிக்சர்ஸ், சாரேகாமா, சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், காவ்யா, கேமராமேன், எடிட்டர் ஜிகே பிரசன்னா, எல்லாருக்கும் நன்றி. ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். 1ஆம் தேதி தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் ஹோஸ்ட் தியா அண்ட் ரக்ஷன்.